துடிக்குது மனசு. 2 வருஷமா அப்பாவோட இருக்கீங்க இல்லையா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்பா சார்ந்து இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மா இருக்கிறவங்க இல்லைன்னா தனியா கூட வாழ முடியும் மேடம் என்னால. ஏன்னா அப்பாக்கு அவருடைய கடமை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா? நல்லதை நினைச்சு பண்ணி கொடுத்தாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு. பட் அவருக்கும் வயசாது. நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இல்லையா? ஆமா. அப்போ அதான் அமுச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல மேடம். யாரு? அப்பா அம்மா. மறுபடியும் ஒரு அமைப்பு வந்துதான் செய்து கொடுக்கணும்ன்ற ஆசைப்படுறேன். சரிங்க ஐயா, அது ஒரு நல்ல திருமணமா நல்ல பையன் கிடைச்சாருன்னா கிடைச்சாதான் நல்லபடியா செய்து கொடுக்கணும் அப்படின்னு தான். விவாகரத்தே 6 மாசம் ஆகலாம் இல்ல 2 வருஷம் ஆகலாம், நம்ம கையில இல்ல. அது ஒவ்வொரு கேஸ பொறுத்தது, வக்கீல் தான் சொல்ல முடியும். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நல்ல வழி பண்ணி விட்டுருங்க, நான் மறுபடியும் திருமணம் செய்து கொடுத்துறேன். சரிங்க ஐயா. ஆனா நீங்க இந்த முறை நல்லபடியா விசாரிச்சு நாம செய்யறேங்க. தனிப்பட்ட முறையில நீங்க விசாரிச்சு செய்யணும். செய்யறேங்க. சரிங்களா? உங்களுக்கு நம்பி, அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை வேண்டாம். அப்படிதான் விழுந்துட்டேன். இனிமே அது மாதிரி நான் உஷாரா தான் இருப்பேன். நல்ல இடமா பார்த்து விசாரிச்சு செய்து கொடுப்பேன். மறுபடியும் செய்யணும்னாக்கா அந்த முடிவில் தான் இருக்கிறேன். தப்பு பண்ணிட்டுமே அப்படின்றது குறுகுறுன்னு அறுக்குது. இப்ப நல்ல வழியா பண்ணணும். முதல்ல நான் தப்பு பண்ணிட்டோம், இப்பாவது கொஞ்சம் உஷாரா இருந்து நல்லபடியா செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வேற என்ன, அதான் அவரு என் வாழ்க்கையில் நடந்தது தான் இதுதான் மேடம். ரொம்ப 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 ஆசைப்பட்டு இருந்தேன். சேர்ந்து வாழணும், நல்லபடியா இருக்கணும், மற்ற பேராட்டம் நல்லா இதுவா இருக்கணும், மதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்தேன். ஆனா அது நிறைவேறாம போயிடுச்சு. உங்க ஹஸ்பண்டை நாங்க கான்டாக்ட் பண்றோம், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை விட்டு அவன் விலகி வரவே முடியாது. ஒரு முறை பேசி பார்க்கலாமா? என் மனசுல கொஞ்சம் கூட அந்த இது நம்பிக்கை கிடையாது. அந்த 2 வருஷம் ஆயும் என்ன கூட பேசுறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை மேடம். வா நம்ம தனியா கூட கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது இல்லை மேடம். எதுவுமே நானா எடுத்து எதனா பேசினாதான், அவரா எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப மனசுல துளி கூட பாசமே இல்லாத மனுஷன் இல்லையா? கிடையாது. நான் மாமனார் வீட்டுக்கு வரானே, நம்ம வேலை செய்யறோமே, மாமா ஒரு வயசானவராச்சு, அந்த பற்றுதலே கிடையாது அவனுக்கு. சொந்தக்காரன்ற சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. 3வது மனுஷால் கூட ஐயோன்னு நினைப்பாங்க. ரொம்ப கரும்பி என் மனசுல அது பூரணமா அவனை மறுமணமா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. நல்ல வழி பண்ணி விட்டுட்டீங்கன்னா, விவாகரத்து பண்ணிட்டீங்கன்னாக்கா எங்கேயோ ஒரு நம்பிக்கை, ஒரு ஏழையா, என்னை விட ஏழையா இருந்தா கூட உன்னை பார்த்து செய்து அந்த அம்மாவை சீர்திருத்தம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். அதான் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் எண் தற்போது அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. தெரிஞ்சே உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டாங்க. அத எவ்வளவு பெரிய தப்பு இல்ல? அது தப்புன்னு அவங்க புரியல மேடம். அது நான் இது பண்ற மாதிரி அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க அந்த சொந்தக்காரங்க இப்ப யாருமே கூட நிக்கல, எல்லாம் ஒதுங்குறாங்க மேடம். அவங்க அண்ணன்ல கிட்ட வரல, இப்போ ஒதுங்குறாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் மாமா. ஒரு நடு அண்ணன் சொல்றான் எனக்கு பதில். எவ்வளவோ அவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். என்ன அவனை திருத்தவே முடியாது, என்னால முடியாது, நீங்க என்ன வேணாலும் செய்துங்கன்றான் அப்படின்னு ஒதுங்குறானுங்க. யாருமே அது கிட்ட வர மாட்டாங்க. காதே வாங்கலை. இவ்வளவு நாளா சாமானை கொடுத்துட்டு போனாங்களே மகள் இல்லை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தம்பிக்காக ஒரு பற்று இருக்கு. எவனுக்குமே கிடையாது. யாருமே என்ன கேட்கறதே கிடையாது. என் பொண்ணை வச்சுக்கிற வீட்லயே என் தம்பியா கூட அனுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. பற்று கிடையாது. அப்படியே அவங்க தம்பி பேர்ல தப்பு இருக்குதா மேடம் அவங்க ஒதுங்குறாங்க. அதனாலதான் பூரா அவங்க எல்லாருக்கும் தெரியும். தப்பு செய்யறான்னு தெரிஞ்சுதான் அவங்க எல்லாமே அதை ஏத்துக்கல. எப்படின்னா போட்டோம். நம்ம வீட்டுக்கார அடிச்சது கூட என் மூத்தாருக்கு தெரியும் மேடம்.
அவங்க அந்த பொம்பளையோட மூத்தார் வந்து அடிச்சது வந்து எங்க வீட்டுக்கார. எங்க மூத்தாரும் எங்க வீட்டுல இருந்தாரு, எங்க மாமியார் வீட்டுல. அப்போ மறைச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் என்னையும் எங்க வீட்டுக்காரையும் வேற எங்க நாத்தனார் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. அவர் வந்து அடிச்சிருவாருன்றதுக்காக. அதனால நாங்க ஊர்ல எடுத்துன்னு போய் வச்சிருந்தாங்க. குளுக்கோஸ் ஏற்றி எங்க வீட்டுக்காருக்கு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அடிச்சுட்டாங்க. ஆமா, இவன் தப்பு பண்ணா அடிச்சுட்டான். மோத்தார் பாத்துட்டான். நம்ம தம்பி சம்சாரத்தா கூட இவன் வந்து பேசுறான் கொள்றான்ற தப்பு தெரிஞ்சு போச்சு. அத அடிச்சு கட்டி போட்டாங்க 2 வாட்டி. இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகணும்னே பயன்லாம் போட்டு எல்லாம் பயன் போட்டுக்கிறாங்க. ஊர்ல பஞ்சாயத்துக்கு ஊட்டி இவனை கட்டி போட்டு ரூபாய் 3000 கட்டி இவனை மீட்டாங்க. அந்த அளவுக்கு நடந்துருக்குது கல்யாணம் ஆகாது முன்ன. இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது மேடம். எல்லாம் சொந்தக்காரங்கள மறைச்சு வச்சுட்டாங்க மேடம். அவங்கள கூட சொல்லி இருக்கிறான், எங்களுக்கு தெரியாது. எங்க காது கழிப்பட்டா நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம். அவங்க சொந்தக்காரங்க கிட்ட யாருக்கிட்டே சொல்லியிருந்தாங்க மேடம். சரி, எங்களுக்கு தெரியாது. சொந்தக்காரங்களே எங்களை வந்து வற்புறுத்திக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சு வைக்கிறாங்க. அவங்களே அந்த பையனை வற்புறுத்தி கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. அவன் வானான்னு தான் அப்ப சொல்லியிருக்கிறான். இப்ப கேள்விப்படுறேன் நானு. முதல்ல நான் கல்யாணம் வானான்னு தானே சொன்னேன், நீங்க ஏன் பண்ணி வச்சீங்க அப்படின்னு அவங்க சொந்தக்கார அக்காவெல்லாம் கேட்டுக்கிறான். பெரியமா பொண்ணு பெரியமா பிள்ளையெல்லாம் கேட்டிருக்கிறான். விருப்பமில்லாதான் அவங்க தாலி கட்டிருக்கிறான். இப்ப தெரியுது நான் இது மாதிரிலாம் ஏன் நடக்கிற அப்படின்னு திட்டம் பண்ணாங்க மேடம். ஊர்ல எவனும் நியாயமா இல்ல, எவனும் ஒழுக்கமா இல்ல. அதான் நான் சொல்லுவேன் மேடம், நீ ஒழுங்கா இரு, மத்தவங்களுக்கு ஏன் நீ போற, நீ ஒழுங்கா இருந்துட்டு போய அப்படின்னு நான் கேட்பாங்க மேடம். அது எதுவுமே வாய் திறக்க மாட்டாரு. நான் உலகத்துல நான் தப்பு தான் பண்றேன்னா எவ்வளவு பேர் இந்த தவறு செய்யறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறான். அடிச்சிருக்கிறான். இந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லல இதெல்லாம். ஹலோ, வணக்கம். உங்க பிரதர்னுடைய வைஃப் இங்க வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு இப்ப பிரிஞ்சு இருக்காங்க. 2 வருஷமா அவங்க பிரிஞ்சு இருக்காங்க. ஒரு 6 மாசமா தான் மேடம் ரொம்ப பிரிஞ்சு இருக்காங்க. மத்தபடி முன்னெல்லாம் வந்து போயிருந்தாங்க மேடம். இல்ல, இப்ப அவங்க 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறது நீங்க யாராவது ஹெல்ப் பண்ணி அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் இல்லையா? இல்ல, அதுக்கான இதுவெல்லாம் பண்ண மேடம். அவனும் சரியான பேச்சை கேட்க மாட்டான், இவங்களும் சரியான பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றது, நீ போ நான் போன்ற மாதிரி இருக்கு மேடம். இல்ல, தவறு வந்து உங்க தம்பி மேல இல்லையா? ஆமா மேடம். அப்ப நீங்க அவர்கிட்ட சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் மேடம். அவரு அதுக்கான இதுவெல்லாம் எடுக்க மாட்டாரு. ஸ்டேஷனர்ல கூட போயிட்டு வந்தாச்சு மேடம். தம்பி மனைவி வந்து அவரோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறாங்க. சரிங்க மேடம். நீங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்னால என்ன உதவியோ செஞ்சுட்டு தான் இருந்தேன் மேடம். செஞ்சேன், இப்ப செய்வேன் மேடம். நீங்க பேசுறீங்களா? ஏன் அவனையும் கூப்பிட்டு வர வேண்டியதானே? அவர்தான் போன் பண்ணாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாரான். காலையில ஏன் கழட்டி வச்சான்? யாரு இல்லையே. அப்புறம் 2 தடவை 3 தடவை போன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் போன் பண்றதுக்கே விட்டுட்டீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணீங்க. அப்புறம் உங்களால முடியலன்னு தெரிய வந்தது. அப்புறம் நான் யாருமே கேட்கல. சரி, அப்புறம் நான் என்ன பண்றது? நீங்க அவரையும் கூப்பிட்டு வச்சிடல. போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குங்க. ஏன்னா நாங்க எப்பயும் ஒரு தரப்புல மட்டும் கேட்டுட்டு பேசுறது இல்ல. பேச மாட்டீங்க. நான் பார்த்தே இருக்கேன் ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய ஃபேமிலி வந்து நீங்க ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்க, அதையும் பார்த்திருக்கேன். உங்க தம்பி கிட்ட நீங்க பேசி அவரை இங்க பேச சொல்ல முடியுங்களா? வர வைக்க முடியுங்களா? கண்டிப்பா வர வைக்கலாம் மேடம். சொல்ல துடிக்குது மனசு.